ஆத்மலிங்க ஆத்மனக்கம் அடிகன் மணிகண்ட சிவத்தின் ஆத்மாத்மா வணக்கங்களை மனையக்கூடிய நமஸ்காரம் சொல்லிக்கணும். இன்று நாம் பார்ப்பது விக்னேஸ்வர பூஜை. இந்த விக்னேஸ்வர பூஜையுடைய மூல மந்திரம், பூஜை விதிமுறைகள், இதனால் என்ன நன்மை மற்றும் எந்திரத்தையும் அதுக்கான பூஜை முறைகளையும் இன்று பார்க்கலாம். இந்த விக்னேஸ்வர பூஜையை பற்றி அறிவதற்கு முன்னாடி நம்ம ஆத்மலிங்க சேனலை தொடர்ந்து பாருங்கள். அதே போல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தை அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காகவே ஆத்மலிங்க மையம் ஆத்மாவை லிங்கமாக மாற்றி இறைவனை அடைவது என்பதற்கான முதல் கடவுளாக இருப்பவர் இந்த விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமான் அதாவது பார்த்தீங்கன்னா, தேவதா சித்து என்னும் மலையாள மாந்திரிக ரத்ன சுடலிருந்து 1996 அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பழமையான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதனுடைய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யவசியம், குழந்தை பாக்கியம், கந்திஷ்டி விலக, கண்ணொரு கட்டிகள், சிலந்தி பருக்கள், வாழைகள், பிசாசுக்கள் இவையெல்லாம் விபூதியால் ஜபம் பண்ணி 3 நாள் போட்டால் பூரணமாக கடாட்சம் கிடைக்கும் என்று புராணங்கள் சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த பூஜை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 நாள். எத்தனை ஜபம் பண்ணணும்னா 108 உருவு மட்டும்தான். இதற்கான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதயத்தில் ஸ்நானம் செய்து, ஸ்நானம்னா குளிகள், அனுஷ்டானம் என்றால் உடம்பை சுத்தம் செய்து மலம் ஜலெல்லாம் கழிச்சுட்டு சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு விபூதி பூசிக்கொண்டு வாசனை திரவங்கள் தடவி கொண்டு இல்லத்தில், அதாவது நீங்கள் பூஜைக்கூடிய இடத்துல சாணியால் முழுகி பூஜிக்க வேண்டும். என்னால் டைல்ஸ் போட்டு சாணியால் முழுக முடியாதுன்னா ஒரு பலகை எடுத்துக்கலாம், இல்லை வில்வ பலகை எடுத்துக்கலாம். அந்த இடத்த சாணியால் மூழ்கி முக்கோணம் போட்டு அந்த முக்கோணத்தில் ஓங்காரம் இங்கக்கூடிய ஓம் என்ற இடத்தை கட்டி பிரணவ சுற்று எனக்கூடிய ஓம் என்ற அந்த ஓங்காரத்தை போட்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். அதுக்கு பக்கத்தில் சொல்லப்பட்டக்கூடிய எந்திரம், இந்த எந்திரத்தை எதில் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லபடியாக எழுதணும்னா பஞ்சலோக தகடில் எழுதலாம். வசதி இருந்தால் வெள்ளி தகட்டில் எழுதலாம். இல்லை அப்படின்னா காப்பத்தகடு 15 ரூபா தான் இருக்கும், அதை வாங்கி எழுதலாம். அந்த தகட்டை முதல்ல ஓம் எந்திர சேவா, சித்தக சாபம் நசினசி, தேவக சாபம் நசினசி, எவர் விட்ட சாபமாய் நசினசி, உன்னுயிர் உன்னுள் இருக்க என்னுயிர் காத்திருவாய் சிவா என்று சொல்லி விபூதி போட்டு அந்த எந்திரத்தை துடைத்து விட்டு இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள எந்திரத்தை முறையாக எழுதி, பிழையில்லாமல், ஓட்டை வீழாமல், சுழி மாறாமல் எழுதி, அதன் பின்னே அதற்கு முக்கியமாக சுத்தமான பால், மஞ்சள், குங்குமம், இளநீர், பன்னீர், முக்கியமாக சொல்லணும்னா பால், இளநீர், பன்னீர், இந்த 3 அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தனம், குங்குமம், வாசனை சந்தனம், குங்குமம் போட்டு வச்சுட்டு ஜவ்வாது, புனுகு, அரகஜா, கோஷ்டம், அதே போல் வாசனை திரவியங்கள்லாம் 4 பக்கமும் நடுவில் தடவிட்டு அதுக்கு மேலே வெள்ளை நிற அலரிப்பூ வைத்து பூஜிக்க வேண்டும். இந்த வெள்ளை நிற அலரிப்பூ இந்த விக்னேஸ்வரனுக்கு ரொம்ப விஷயம். அதே போல் சாம்பிராணி காட்டணும், கரும்பு வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம், பொரிக்கடலை வைக்கலாம், சுசியம் என்று சொல்லுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பாசி பருப்பில் செய்த பலகாரம், பஞ்சாமிர்தம் வைக்கலாம், தேங்காய் உடைத்து தூபதேவம் காட்டி வெள்ளரி பூவை போட்டு ஒரு நாளைக்கு 108 உரு, காலை மாலை சொன்னால் இன்னும் விசேஷம். காலையில் பண்ணிங்கன்னா 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே, மாலை பண்ணிங்கன்னா 7 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே இந்த பூஜைகள் பண்ணால் நல்ல பலனை தரும். இதுக்கான மந்திரம், மூல மந்திரம், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தை மேலே போட்டிருக்கேன். மூல மந்திரம்: ஓம் கணபதி அரிஸ்தும் மகாகணபதி கஜதுவம் கஜபக்ரம் ரகுவர்ணம் திரிகேத்திரமாம் சூரசூர டம் டம் ஹம் கிளியும் கணபதே கணநாதா பாதபத்மம் நாமாமி. அதாவது எனக்கு ஒரு சில நேரத்தில் சரி தொந்தரவாக கொஞ்சம் பிழையாக படித்த மாதிரி தோணுது. அதனால் எந்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தவறாமல் பார்த்து மந்திரங்களை சரியாக குறித்து வைத்து கொண்டு பின்பற்றி இந்த பூஜை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறது. இதனால்
ராஜவசியம் இங்கக்கூடிய சகலத்தையும் வசியம் செய்யலாம். குழந்தை பாக்கியம், கண்டிஷ்டி, பிசாசுகளை விரட்ட, உடல் பாதிப்புகள் நீங்க, குழந்தைகளுக்கு தோஷத்தை விளக்க இந்த எந்திரத்தை எழுதி கட்டினால் சகல விதமான தோஷங்களும் கழியும், சகல லாபமும் கிடைக்கும், புத்திரப்பேறு, சந்தான பாக்கியம் எனக்கூடிய அனைத்து வகையான விஷயமும் நடக்கும். நம்பிக்கையுடன் செய்தால் நமசிவாயத்தை அடையலாம். நம்பிக்கை இல்லாமல் செய்தால் நரம் நீங்கக்கூடிய மலம் போல கழிந்துவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம் ப்ளஸ் ரிதம் மாந்திரிகம் என்பதை மறவாதீர்கள். அதே போல் இந்த மந்திரங்களை சொல்லும்போது நம்முடைய மூலாதாரத்தை மூடி மூடி திறந்தவாறு சொன்னீங்களானால் இன்னும் விசேஷமான. இதற்கு ஊக்கப்பொருளாக ஓம் கண் கணபதி என்று ஒரு 21 முறை சொல்லிவிட்டு சொன்னீங்களானால் இன்னும் விசேஷமாக வேலை செய்யும். இந்த எந்திரத்தை முதல் சித்தி செய்யும் போது 6 தகட்டிலே வரைந்து பூஜித்து வைத்து கொள்ளலாம். அதன் பின் யாருக்காவது இல்லத்துக்கு தர வேண்டும் என்றால் 6 தகட்டு தரலாம். இல்லை தாயத்தா போடுறோம் அப்படின்னா 2க்கு 2 சைஸில் போடலாம், 1க்கு 1 சைஸில் போடலாம். இது மாதிரி போட்டு நீங்கள் பூஜித்து வந்தால் நீங்கள் செய்தவரும் சரி யாருக்காவது கொடுத்தாலும் சரி பலன்